இதில் ஏன் இன்றைக்கி நாடெங்களும் நம்ம வந்து நிறைய இந்த பாலியல் ரீதியான வன்முறைகள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. சின்ன பசங்களையும் பெரியவங்க வரைக்கும் போதை பழக்கத்துக்கு அடிமாறதை பார்க்க முடியுது. இதற்கெல்லாம் காரணம் விஞ்ஞான வளர்ச்சியாக இருக்க முடியுமா, இல்லை கடுமையான சட்டங்கள் இல்லாதனால, இல்லை அந்த சட்டங்களை பராமரிக்க தவறுடைய குற்றமா, இல்லை தான் அடுத்த தலைமுறைக்கு அவங்களுடைய பொறுப்புகளை எடுத்து சொல்ல தவறியவர்களின் தவறா? இது என்ன எப்படி பார்க்குறீங்க இதை சார்? ஒரு ஜனநாயக நாட்டில் எந்த தவறு நடந்தாலும் முதல் பொறுப்பு அரசுகளுக்கு தான். முதல் பொறுப்பு அவங்களோட தான். மைய மாநில அரசுகள் இன்னும் கொஞ்சம் பொறுப்புணர்ச்சியோடு நடந்துக்கணும். இதை சொல்கிறதுல நான் தயங்கலை. ஏர்போர்ட்டை தனியாருக்கு கொடுத்துருக்கக்கூடாது. ஏர்போர்ட்டில் லக்கேஜ் எல்லாம் மாற்றுறது, ஏர்போர்ட்டில் சில விஷயங்களை தனியாரை உள்ளே விட்ட உடனே தனியார்கள் இது மாதிரி விஷயங்களில் ஈடுபட முடியும். ஏர்போர்ட் போலீஸ் விஜிலன்ஸோடு தான் எப்போவுமே இருக்கணும், மிலிட்ரி விஜிலன்ஸில் இருக்கணும். ஏர்போர்ட்டில் தனியார் ஒரு ஆள் கூட உள்ளே இருக்கக்கூடாது. முதல்ல நீங்கள் அதை நடைமுறைப்படுத்தினீங்கன்னா வெளிநாட்டிலேருந்து இங்கே வருகிற போதைப்பொருள் வருவதை துறைமுகங்கள், ஏர்போர்ட்டு, தனியாருக்கு ஒரு துரும்பு கூட இடம் இருக்கக்கூடாது. ஒரு இராணுவத்து கையில் தான் கொடுத்துருக்கணும். முழுக்க முழுக்க நம்ம இராணுவத்து கையில் கொடுத்துருக்கணும். அப்புறம் சென்ட்ரல் போலீஸ், ஸ்டேட் போலீஸ் அப்படி தான் இருக்கணும். இதை நீங்கள் கொண்டு வந்தால் தான் இந்த நாட்டுக்கு வெளிநாட்டிலேருந்து போதைப்பொருள் வருவதை நிறுத்த முடியும். இது முதல் விஷயம். போதைப்பொருள் எப்படி பரவுது, கல்லூரியில் பள்ளிகளில் எப்படி பரவுது? ஒரு போலீஸ் துறையினுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் இது நடக்கவே முடியாது. நம்ம யாராக இருந்தாலும் உண்மைகள் தான் சொல்லணும். காவல்துறை ஓரளவு விழிப்பாக இருந்தால் கல்லூரிகள்லையோ பள்ளிகளுக்குள்ளேயோ போதைப் பொருள்கள் உள்ளே போக முடியாது. அவங்க கண்டும் காணாமலும் விட்டுடுறாங்க. அதில் சில நன்மைகள் இருக்கலாம், அவங்க செய்கிறதும் தவறு. அதனால தான் நான் சொன்னேன், மைய மாநில அரசுகள் தான் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த அவலத்துக்கு மிக முக்கிய காரணம்.